ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகா டியூப் சேனல். நான் ஒரு கொலுசு ஒன்று பர்ச்சேஸ் பண்ணேன் ஜெயச்சந்திரனில். அது எவ்வளோ ரேட் ஆச்சு, எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சு, எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த சில்வர் கொலுசு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணையில் இருக்க ஜெயச்சந்திரன் ஹோல்ட் ஹவுஸில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். எப்போ பர்ச்சேஸ் பண்ணேன்னா 10th ஜான்வரியில் பர்ச்சேஸ் பண்ணேன். அன்னைக்கு சில்வர் ரேட் 100 rupees 40 paise இருந்தது. இந்த கொலுசோட வெயிட் பார்த்தீங்கன்னா 42 கிராம் 880 மில்லி இருந்தது. அன்னைக்கு கோல்ட் ரேட் 100 rupees 40 paise என்ன ரேட்டு வந்ததுன்னா 4355 ரூபாய் வந்தது. அதுக்கு ஜிஎஸ்டி 3% போடுறாங்க. ஸ்டேட் ஜிஎஸ்டி 1.5%, சென்ட்ரல் ஜிஎஸ்டி 1.5%, 64 rupees வந்தது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 130 ரூபாய் கிட்ட வந்தது ஜிஎஸ்டி. இப்போ டோட்டலாக எவ்வளோ வந்ததுன்னா கொலுசுக்கு 4434 ரூபாய் வந்தது. இந்த 42 கிராம் கொலுசுக்கு. எங்கிட்ட ஓல்டு கொலுசு ஒன்று இருந்தது. சரி, அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்கலான்ட்டு தான் போயிருந்தோம். அந்த கொலுசோட வெயிட் பார்த்திங்கன்னா 31 கிராம் இருந்தது. அன்னைக்கு ரேட்டுக்கே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு என்ன ரேட்டு 100 rupeesனால் அதே ரேட்டுக்கே 1 கிராம் சில்வர் ரேட் போட்டு எடுத்துப்பேன்னு சொன்னாங்க. ஆனால் டிடக்ஷன் பார்த்திங்கன்னா 30% கிட்ட டிடக்ஷன் பண்ணிட்டாங்க. அதே ஜிஆர்டிலலாம் 25%, 20 அந்த மாதிரி தான் வரும். சரவணா எலைட்டில் கூட 20% தான். இங்கே 30% கிட்ட டிடக்ஷன் பண்ணிட்டாங்க. பண்ணனால பார்த்திங்கன்னா 10 கிராம் கிட்ட டிடக்ஷன்லேயே போயிடுச்சு. போனதுக்கப்புறம் என்ன ரேட்டு வந்ததுன்னா 2179 ரூபாய் கிட்ட அந்த டோட்டலாக வந்தது. 31 கிராமில் ஒரு 9 கிராம் 30 மில்லி 300 மில்லி டிடக்ஷன் பண்ணது போக என்ன ப்ரைஸ் வந்ததுன்னா 2179 ரூபாய் வந்தது. அப்போ டோட்டலாக புது கொலுசு 4434 ரூபாய் இருந்தது. இந்த ஓல்டு கொலுசு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அதோட அமௌண்ட்டை லெஸ் பண்ணி இந்த புது கொலுசுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தேன்னா 2255 ரூபாய் கிட்ட கொடுத்தேன். இது இந்த டிடக்ஷன் 30%ங்கிறது ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. லாஸ்ட் இயர் சரவணா எலைட்டில் கொலுசு பர்ச்சேஸ் பண்ணும்போது ஓல்டு கொலுசு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நியூவாக பர்ச்சேஸ் பண்ணதே கொடுத்தது போக 750 rupees தான் நான் கொடுத்தேன். அது எவ்வளவோ பரவாயில்ல. அவங்க எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ நல்லாவே கொடுக்குறாங்க சரவணா எலைட்டில். இது பார்த்தா கொஞ்சம் லாஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் மேக்கிங் சார்ஜும் வேஸ்டேஜும் இல்லைன்னு சொன்னாங்காட்டி தான் சரி போய் நம்ம ஃபஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கலான்னு போனோம். இது பார்த்தா 30% லெஸ் பண்ணி இப்போ அதிகமாக அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.